இந்த மக்களை மயக்க அளவிலே தான் உலகம்னா இருக்குது. இந்த விளக்கத்தை கொடுத்து அந்த மயக்கத்தை தெரிய வைக்கிறது உங்களாண்ட தான் இருக்குது, சயின்டிஸ்டாண்ட் தான் இருக்குது. சொல்லுங்க. மனித மனம் காந்த அலை, மா இறையே அடித்தளம், மாய்த்திட புலன் கவர்ச்சி மனமது தன் ஒளி பெறும். புனிதமான பிரம்மமே இப்பிரபஞ்சமாய் தானுமாய் பூரித்துள்ள தன் மலர்ச்சி புகழ் அனைத்தும் உணரலாம். தனித்தனியாய் தோன்றும் எந்த தரமுடைய பொருளிலும் தத்துவமாம் தெய்வம் உள்ள தன்மையும் விளங்கிடும். கனிந்த அந்த பேரறிவில் கருத்துணர்ந்த ஞானிகள் கண்ட உயர் பிரம்மஞானம் காட்டினார் மலைகளில். இப்போ அந்த இறைநிலை, விண், அதில் குழந்தை, இந்த 3 பேர் பாட்டனோட பேரன் ஆடுற கூட்டு தான் உலகம்னுட்டு இருக்குது இல்லை கவி? கையில் இருக்குதா? எடுத்துங்க வா. வேதான் முதல் நிலை விண், இயங்கும் விண் வேதானின் மகன் போன்று யோகான். நிறைவெளியான பாட்டனுடன் பேரனாம் யோகான் விண் நின்று இணைந்தாடும் திரு கூத்தேதான் காந்தம். முறையாய் வேதான் விண்கள் திணிவு வேறுபாடு மொழிகின்ற பருநிலைகள் பஞ்சபூதம் இவற்றில் நிறைவாக ஊடுருவும் காந்தம் பெறும் மாற்றம் நேரழுத்தம் முதலைந்து தன்மாத்திரை மனம் ஆகும். இது சூத்திரமாக போயிடுது. இதை விளங்கி கொள்ளும்வாறு விளக்கிட்டார். இன்னும் விளங்கி கொள்றதுக்கோ விளக்கத்துக்கோ சிரமமே இல்லை. ஏன்னா அந்த சூப்பர் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, அது அந்த அர்த்தத்துக்கு வந்தாதான். இந்த சுத்த வெளி நாம் நினைக்கிற மாதிரி ஒன்றுமில்லாதது இல்லை. அதை பார்க்கறது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சுத்த வெளியை பார்க்கறது யார்? இப்போ மனிதன் அறிவு. அப்ப அறிவு எது? அந்த சுத்த வெளியே தான் இங்க அறிவா இருக்குது. அதையே அது பார்க்கிற போது வித்தியாசமே இல்லை. அதுவே அதை பார்க்கிற போது there is no difference. அதனால ஒண்ணுமில்லை. அதாவது ஒன்று மோதும் போது டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்பதான் உணர்வு அல்லது தெளிவு எல்லாம் இருக்கும். ஆனா அதுவாகவே இருக்கிற போது, அதுதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. உப்புனால ஒரு பொம்மை செய்து கடல்ல போட்டா என்ன ஆகும்? கடலை ஆழம் பார்க்கலான்னுட்டு உப்புனால செய்த பொம்மையை விட்டு எடுத்துட்டு போறான்னா கொஞ்ச நேரத்துல கரைஞ்சே போச்சு. அது போல இறைவனை காணணும்னுட்டு போற அறிவு தானே அதுலேயே ஒன்றாகி விடுகிறது. அதனால ஒன்றும் முடியல. ரெண்டாவது, எந்த பொருளை பார்த்தாலும் நம்ம புலன்கள் மூலமாக, அதாவது வெளிச்சத்தை நான் விடுறோம். இந்த வெளிச்சம் லேசா போயிட்டே இருந்தா ஒன்றும் இல்லை. ஏதாவது தடுக்குதுன்னு வச்சுங்க, தடுக்கிற அளவுக்கு நமக்கு ரிஃப்ளெக்ஷன் திரும்புது. அந்த திரும்புவதனால அங்க ஒரு பொருள் இருக்குது, காக்னிஷன். அங்க ஒரு பொருள் இருக்கிறதுன்னு எப்படி தெரியுது? நம்முடைய ஒளி, வெளியேறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒளி தடுக்கப்பட்டு அது திரும்புறதுனால தான் தெரியும். சுத்த வழியில திரும்புமா? தடுக்குமா? ஏதாயிலும் தடை இல்லாதது அது. இதுவும் அதுவும் ஒன்னா இருக்குது. அதனால ஒன்றும் ஒரு விதமான உணர்ச்சியும் இல்லை, தடையும் இல்லை, தடையில்லாத ஒன்று. ஆக இப்படியெல்லாம் நாம் உணர வேண்டியதா இருக்குது. இது இறைநிலைய, இறைவெளிய. இறைவெளி ஒன்றுமில்லை என்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க பாருங்க. அதாவது கொண்டு வந்தான்னா அங்க உள்ள ஒரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சூது ஒண்ணு இருக்குது. இது தெரிவிக்க கூடாது. நான் வேற ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்கேன். இங்க வராத அங்க போட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னுட்டு சில வேலை செய்யறாங்க இல்லையா? அந்த மாதிரி தடுக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு ஆயிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த புகையை போக்கக்கூடியது சயின்ஸ் நாலேஜ் தான். வேற எந்த இதனாலையும் அந்த சயின்ஸ்னால தான் ப்ரூவ் பண்ணணும்.
அது என்னென்ன இப்போ மனதை பற்றி விளக்கம் கொடுத்து அதுக்கு அடித்தள விளக்கி இந்த மடிப்பு விழுறதுனால தான் சுழற்சி உண்டாகுது, அந்த ப்ரெஷர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை கொண்டு அந்த ப்ரெஷர் சூழ்ந்தழுத்தும் பேராற்றல். ஆகையினால அதை பிரம்மம் என்றோம், இன்னும் கிராவிட்டி என்றோம், தெய்வம் என்றோம், கடவுள் என்றோம், இயற்கை என்றோம், ஆதி என்றோம், அனாதி என்றோம், எத்தனை வார்த்தைகளால் சொல்லப்படுதோ அவ்வளவும் வச்சு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா சுத்த வழி எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். இப்போ அதை மனித மனத்துக்கு எட்டச் செய்வது மாத்திரம் இல்லை, மற்றபடி அனுபவத்தினால இப்போ அது ஒன்றுமில்லைன்னு சொன்னால் பூமி அது மேலே தானே சுத்திட்டு வருது, எப்படி சுத்த முடியும், எப்படி மிதக்க முடியும்? இதை விட அது வலுவுடையது என்று நிரூபணம் செய்து காட்டினா தான் முடியும். அப்படியெல்லாம் கொண்டு வந்து இப்போ கொடுக்கக்கூடியது தான் நம்ம பிரம்மஞானம். இப்போ நீங்க கொஞ்ச நேரம் எடுத்துங்க. இதே இப்போ நான் கொடுத்த விளக்கத்துக்கு இப்போ சயின்டிஃபிக் ரீசனும் சயின்டிஸ்டினுடைய கருத்தையும் கொண்டு வருவாங்க, அதை கேட்டுங்க. அதோட இந்த வேலை இதை நிறுத்திக்கலாம். மணி 12 போகுது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசான் அருத்தந்தையவர்களே, அன்பர்களே, பொதுவாக மகான்கள் பேசும்போது பல புத்தகங்களில் எழுதக்கூடிய விஷயங்களை ஓரிரு வரிகளில் தான் கூறுவார்கள். புத்தரை எடுத்துக்கொண்டால் ஒரே வரியில் கூறினார், நமது வாழ்க்கையின் துன்பங்களுக்கு காரணம் என்னவென்று. டிசையர் இஸ் த காஸ் ஆஃப் மிசரி. அவர் கூறியது ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனால் நமது வாழ்க்கையின் அத்தனை சாரங்களும் அதில் அமைந்து விடுகின்றன. அதே மாதிரியாக இப்பொழுது நிகழ்த்திய உரையில் மகரிஷி அவர்கள் இந்த நூற்றாண்டின் ஒரு தலை சிறந்த ஒரு வாக்கியத்தை கூறினார்கள். A single statement. Gravity is unified force. Gravity is unified force. அந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் நாம் இப்பொழுது விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட், கிராவிட்டி இஸ் தி யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி நியூட்டனுடைய சித்தாந்தங்களையும் ஐன்ஸ்டைனுடைய சித்தாந்தங்களையும் எப்படி இன்றைய கிராவிட்டியினுடைய தியரிஸ் அத்தனையும் இது சரி செய்து விடுகிறது என்பதை மட்டும் இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். ஆக இப்பொழுது டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது நாம் ஆரம்பிப்பது கிராவிட்டி இஸ் தி யூனிஃபைட் ஃபோர்ஸ். கிராவிட்டி என்று சொல்லும்போது விஞ்ஞானத்தில் நமக்கு நியூட்டன் நினைவுக்கு வருகிறார். கிராவிட்டியை பற்றி நியூட்டன் கிராவிட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் தரும்போது, எவ்வரி பார்ட்டிக்கிள் அட்ராக்ட்ஸ் எவ்வரி அதர் பார்ட்டிக்கிள் என்றான் நியூட்டன். ஒவ்வொரு துகளும் இன்னொரு துகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லும்போது எங்கு நியூட்டன் தவறு செய்து விட்டார் என்று பார்க்க வேண்டும். ஒரு பொருள் இருக்கிறது, இன்னொரு துகள் இருக்கிறது. இந்த துகளை ஈர்ப்பதற்கான காரணத்தை நியூட்டன் அந்த துகளிலே வைத்து விட்டார். த பார்ட்டிக்கிள் அட்ராக்ட்ஸ் என்று சொல்லும்போது அந்த ஈர்ப்புக்கான காரணத்தை அந்த துகளில் வைத்து விட்டார். ஆனால் ஈர்ப்புக்கான காரணம், அந்த பொருள்கள் நெருங்கி வருவதற்கான காரணம் அந்த பொருளில் இல்லை. இட் இஸ் தேர் இன் த
செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ். அந்த ஸ்பேஸ் என்ற சுத்தவெளியில் இயங்குகின்ற அந்த செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ஃபோர்ஸ் தான் இந்த பொருள்களின் இடைவெளியை குறைக்கிறது என்பது மகரிஷியின் சித்தாந்தம். ஆக இப்பொழுது நியூட்டன் செய்த தவறு, ஒரு பொருள் இன்னொரு பொருளை ஈர்ப்பதற்கான காரணத்தை அந்த பொருளில் வைத்தது நியூட்டன் செய்த தவறு. இது எப்படி இருக்கிறது என்றால், நமக்கு தெரிந்த வரையில் ஒரு உதாரணம். ஒரு கடை இருக்கிறது, ஒரு நிர்வாகம் இருக்கிறது. அந்த நிர்வாகத்தில் ஒரு கிளார்க் இருக்கிறார். அந்த நிர்வாகத்தினர் அந்த கிளார்க்கு இட்ட ஒரு பணி, காலையில் சரியாக 10:30 மணிக்கு நீ ஸ்டேட் பேங்க்குக்கு போக வேண்டும். அது அவருடைய பணி. காலை சுமார் கரெக்டாக 10:30 மணிக்கு அந்த கிளார்க் ஸ்டேட் பேங்குக்கு செல்ல வேண்டியது அவருடைய பணி. இது நிர்வாகம் இட்ட பணி. இப்பொழுது சரியாக டெய்லி பார்த்தோமானால் காலையில் 10:30 மணிக்கு அவர் அந்த நிர்வாகத்தில் அந்த கலையிலிருந்து பெறப்பட்டு ஸ்டேட் பேங்க் போவார். இப்பொழுது நியூட்டன் என்ன சொல்கிறார் என்றால், காலை 10:30 மணி ஆனவுடன் அந்த கிளார்க்குக்கு ஸ்டேட் பேங்க்கு போக வேண்டிய நிர்பந்தம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் அந்த கிளார்க் அல்ல, அதற்கு காரணம் நிர்வாகம். நிர்வாகத்தினர் சொன்னதின் பேரில் தான் அந்த கிளார்க் ஸ்டேட் பேங்க்கு போகிறார். ஆக அந்த கிளார்க் ஸ்டேட் பேங்குக்கு போவதற்கான காரணம் அந்த கிளார்க்கில் இல்லை, அவரில் இல்லை. அவருக்கு அப்பாற்பட்டு அந்த நிர்வாகத்தினர் சொல்லியிருக்கிறபடியால் அவர் போகிறார். ஆகையால் ஒரு பொருள் இன்னொரு பொருளை ஈர்ப்பதற்கான காரணம் அந்த பொருளில் இல்லை, அந்த பொருளுக்கும் அப்பாற்பட்டு இருப்பதால் அந்த காரணம் அந்த பொருளுக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறது. ஆக நியூட்டன் செய்த ஒரு தவறு என்னவென்றால், பொருளுக்கு அப்பாற்பட்டுள்ள அந்த சுத்த வெளியை நியூட்டன் அப்போது கண்டறிய முடியவில்லை. ஆகவே அதற்கான காரணத்தை சுத்த வெளியில் வைப்பதற்கு நியூட்டனுக்கு முடியாமல் போய்விட்டது. ஆகவே நியூட்டன்ஸ் தியரி ஆஃப் கிராவிட்டி ஸ்பீக்ஸ் ஒன்லி எ பார்ட் ஆஃப் த ட்ரூத். பார்ப்பதை மட்டும் வைத்துவிட்டு அவர் அந்த தியரியை போட்டுவிட்டார். அதற்கு அப்பால் உள்ள காரணத்தை அவர் அறிய முடியவில்லை. ஆகவே நியூட்டனுடைய தியரி ஆஃப் கிராவிட்டி ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு சரியாக வரவில்லை. அது அவருக்கே அவருடைய மனதிலேயே தெரிந்துவிட்டது அவருடைய தியரி சரியாக வரவில்லை என்று. என்ன காரணம் என்றால், அவர் மனதில் எழுந்த ஒரு புதிர், அதற்கு கடைசி வரைக்கும் அவருக்கு விடை தெரியவில்லை. ஒரு புதிர் என்னவென்றால், எவ்வரி பார்ட்டிக்கிள் அட்ராக்ட்ஸ் எவ்வரி அதர் பார்ட்டிக்கிள் என்றால், ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கேலக்சி இன்னொரு மூலையில் இருக்கிற கேலக்சியை உண்மையாகவே அட்ராக்ட் செய்யுமானால், அத்தனை கேலக்சிகளும் ஒன்றைக்கொன்று இருக்குமானால், கடைசியாக அவைகள் அத்தனை வந்து மோதிவிட வேண்டுமே. கடைசியாக அத்தனையும் வந்து ஒரு காலகட்டத்தில் மோத வேண்டுமே. அப்படி மோதிவிடாமல், அவைகளுக்கிடையே ஈர்ப்பு இருந்தாலும் அவைகள் மோதிவிடாமல் அவைகள் அங்கெங்கே நிற்பதற்கு என்ன காரணம் என்பதை நியூட்டன் மனதில் எழுந்த கேள்வி. ஆனால் அவருக்கு அதற்கு விடை அறிய முடியவில்லை. One part of the universe attracts the other part. Why is it that they have not come and collided with each other? ஆகவே அந்த புதிர் அவருக்கு எழுந்தாலும் அதற்கான விடையை அவர் காண முடியவில்லை. ஆக நியூட்டனுடைய ஒரு மாபெரும் அவருடைய தத்துவத்தினுடைய ஒரு குறை என்னவென்றால், பொருளிலேயே வைத்தது தான். ஸ்டேட் பேங்க் போகிறதுக்கும் அந்த கிளார்க்குக்கும் ஸ்டேட் பேங்க் போக வேண்டாம் என்றால் நிறுத்திக் கொள்கிறார். அது அவருடைய சொந்த விருப்பம் அல்ல. ஆகவே பிற்பாடு வந்த அறிஞர் பெருமக்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். தத்துவ ரீதியாக நியூட்டனிடம் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். ஒரு பொருள் இன்னொரு பொருளை ஈர்க்கிறது என்றால், how does it that this particle knows that there is a particle? இதை அது ஈர்க்கிறது என்றால், ஈர்ப்பது இதனுடைய வேலை என்றால், how does this particle know that there is a particle there to attract என்ற கேள்வியை எழுப்பும்போது அதற்கும் நியூட்டனின் சித்தாந்தத்தில் விடை கிடைக்க முடியவில்லை. ஆக நியூட்டனுக்கு பிறகு நாம் போகிறோம் ஐன்ஸ்டைன். இப்பொழுது ஐன்ஸ்டைனுடைய சித்தாந்தத்திலும் நாம் சில குறைகளை காண்கிறோம். ஆக இப்பொழுது மகரிஷியினுடைய தத்துவத்தில் இரண்டு பொருள்கள் நெருங்கி வருவதற்கும் விலகிச் செல்வதற்கும் காரணம் பொருள்கள் அல்ல,
அவைகளுக்கு அப்பாற்பட்டு அந்த சுத்த வெளியில் இருக்கின்ற அங்கு ஏற்படுகின்ற செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ், அதுதான் உண்மையான கிராவிட்டி. பொருளுக்கு கிராவிட்டியை தருவதே அதனுடைய ஆக்கம்தான். ஆக உண்மையான கிராவிட்டி இஸ் தி யூனிஃபைடு ஃபோர்ஸ் விச் இஸ் தேர் இன் த ஸ்டாட்டிக் ஸ்டேட். ஐன்ஸ்டைனுக்கு வரும்போது நியூட்டன் செய்த தவறுகளை ஐன்ஸ்டைன் சற்று அறிவார். ஆனாலும் அந்த தவறுகளை முற்றிலுமாக அவரால் கலைந்துவிட முடியவில்லை. இப்பொழுது ஐன்ஸ்டைன் வருகிறார். ஏன் ஒரு பொருள் இன்னொரு பொருளை ஈர்க்கிறது என்று பார்க்கும்போது ஐன்ஸ்டைன் அதை சற்று மாற்றுகிறார். ஐன்ஸ்டைன் முதன்முறையாக பொருளை சுற்றி ஒரு வெளி இருக்கிறது என்ற விஞ்ஞானத்தில் பொருளை சுற்றி ஒரு வெளி இருக்கிறது, அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை முதல் முறையாக கொண்டு வந்தவர் ஐன்ஸ்டைன். ஆனாலும் அதனுடைய தாற்பயத்தை முழுவதுமாக அவர் புரிந்து கொள்ள முடியவும் இல்லை. ஆக அவர் நியூட்டனின் சித்தாந்தத்தை சற்று மாற்றி ஒரு பொருள் இன்னொரு பொருளின் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்துவது இல்லை, ஒரு பொருள் தன்னை சூழ்ந்திருக்கிற வெளியின் மீது தான் ஆதிக்கத்தை செலுத்துகிறது. ஆக a particle is not acting on another particle, a particle is acting on the space surrounding it. ஆக அவர் சற்றே மாற்றிவிட்டார். மாற்றி அந்த ஸ்பேஸ் என்பதை கொண்டு வருகிறார். அங்கும் ஒரு புரிய முடியாத ஒரு புதிர் என்னவென்றால், why should this particle act on the space? பார்ட்டிக்கிள் அந்த ஸ்பேஸ் மீது ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த குணத்தை அந்த பார்ட்டிக்கிள் எவ்வாறு பெறுகிறது என்பதையும் ஐன்ஸ்டைன் அறிய முடியவில்லை. இன்னொன்று ஐன்ஸ்டைனில் விடுபட்டது என்னவென்றால், தி பார்ட்டிக்கிள் ஆக்ட்ஸ் ஆன் ஸ்பேஸ் என்று சொன்னார். ஆனால் ஐன்ஸ்டைன் புரிய முடியாதது, why not the space on the particle? What is the action of space on the particle? அதையும் ஐன்ஸ்டைன் புரிய முடியவில்லை. இப்பொழுது நாம் மகரிஷியின் தத்துவத்தில் காண்பது, அந்த ஸ்பேஸ் என்பதுதான், அந்த ஸ்பேஸில் எழுகின்ற அந்த செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ஃபோர்ஸ் தான் பிற்பாடு கிராவிட்டியாக வருகிறது. ஆக அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் தான் கிராவிட்டி என்பதை ஐன்ஸ்டைன் முழுமையாக அறிய முடியவில்லை. பிறகு வருகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரும்போது இந்த கிராவிட்டியினுடைய ஐன்ஸ்டைனுடைய சித்தாந்தத்தின் மேல் எழுந்த கிராவிட்டியை படித்து ஒரு முடிவுக்கு வருகிறார். இப்பொழுது பாருங்கள், ஒரு தவறு அது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய தியரி படி இந்த பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது என்று நிர்ணயிக்கும் போது, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு ஆதி காலத்தில் ஆதி கட்டத்தில் ஒரு சிறிய ஒரு பகுதிக்குள், செறிவு நிறைந்த ஒரு சிறிய பகுதிக்குள், காஸ்மிக் எக் என்று சொல்கிற ஒரு சிறிய பகுதிக்குள் இருந்தது. இந்த சிறிய பகுதி ஒரு காலகட்டத்தில் மலர்ந்து வெடித்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாகிறது என்றார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்படி சொன்ன ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு முறை போப்பாண்டருடன் ஒரு சந்திப்பு. போப்பாண்டவரும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சந்திப்பு நிகழ்கிறது. அப்பொழுது போப்பாண்டவரிடம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிற மாதிரி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிற மாதிரி எதற்கெடுத்தாலும் இறைவன் கடவுள் செய்தார் என்பதை நாங்கள் மாற்றிவிட்டோம். நீங்களெல்லாம் முன்பு மதவாதிகள் எல்லாம் நோய்கள் என்றால் அதுவும் கடவுளின் ஒரு செயல்தான் என்று, மழை என்றால் அதுவும் கடவுளின் ஒரு செயல்தான், காற்று அடிக்கிறது என்றால் அதுவும் ஒரு கடவுளின் செயல்தான் என்று எதற்கெடுத்தாலும் கடவுள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு வந்தீர்கள். இப்பொழுது நாங்கள் விஞ்ஞானிகள், we have made God increasingly jobless. We have made God increasingly jobless. இப்பொழுதெல்லாம் நாங்கள் அறிவோம், இதெல்லாம் விஞ்ஞான பூர்வமானது, மழை என்பதும் நோய் என்பதும் விஞ்ஞான பூர்வமானது, ஆகவே God has nothing to do with that என்று சொல்லும்போது போப்பாண்டவர் சற்று வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு மறுபடியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங், சரி சொல்லுங்கள், எங்கேதான் நீங்கள் கடவுளை சந்திக்கிறீர்கள் என்று கேட்டார் போப்பாண்டவர். அதற்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூறினார், இந்த பிரபஞ்சம் ஒரு காலகட்டத்தில் முழுவதுமாக சுருங்கி காஸ்மிக் எக் போன்ற ஒரு பிரபஞ்ச ரீதியான ஒரு எக் இருந்தது. ஒரு செறிவான ஒரு பகுதியில் இருந்து இந்த பிரபஞ்சம் பிறந்து மலர்ந்து இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டிருக்கிறது என்று
ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூறியவுடன் போப்பாண்டவர் சொன்னார், ஸ்டாப், அங்கே நிறுத்துங்கள் என்றார். மறுபடியும் நீங்கள் சொன்னதே சொல்லுங்கள் என்றார். இப்பிரபஞ்சம் ஒரு காலகட்டத்தில் செறிவான ஒரு பகுதியாக இருந்து அது வெடித்து மலர்ந்துதான் இப்பிரபஞ்சம் உருவானது என்று சொல்லும்போது போப்பாண்டவர் கேட்கிறார், அது வெடித்து மலர்வதற்கான காரணம் என்ன? Why should your big bang occur? அந்த மலர்ச்சி, அந்த வெடிப்பு ஏன் ஏற்பட வேண்டும், அதற்கு என்ன காரணம் என்று போப்பாண்டவர் கூறும்போது அங்கேதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு தவறு செய்து விடுகிறார். அந்த மலர்ச்சிக்கு, அந்த வெடிப்புக்கு காரணம் என்னவென்று தெரியாத அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அங்கே சொல்லுகிறார், perhaps we need God to initiate the Big Bang. Perhaps we need God to initiate the Big Bang என்று சொல்லும்போது போப்பாண்டவர், ஓ thank, at least the God is there. Thank you, at least the God is there என்று சொல்லும்போது அதை கூட மகரிஷியின் பிரம்மஞானத்தில், அந்த இடத்தை கூட மகரிஷியுடைய பிரம்மஞானத்தில் what caused the big bang, மலர்ச்சி உருவதற்கு காரணம் என்ன, இப்பிரபஞ்சம் அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட்டில் இருந்து மலர்ச்சி உருவதற்கான காரணம் என்ன என்று கேட்கும்போது மகரிஷிகளுக்கு யூனிஃபைடு ஃபோர்ஸ், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய பரிணாமத்தை ஆரம்பிக்கிறது என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு புரியாத ஒரு புதிரை மகரிஷியின் பிரம்மஞானத்தில் நாம் காண்கிறோம். ஆக வாட் இஸ் அ காஸ் ஃபார் த எவல்யூஷன் from the unmanifested to the manifested? It is not a personal God sitting somewhere and creating something. It is not the personal God. It is the property of that static state, static space, which is the unified force, which is that self-compressive surrounding pressure force. என்று பார்க்கும்போது இப்பிரபஞ்சத்துக்கும் ஆதியாக, ஆதி மூலமாக the real gravity is what? The gravity is what? Is the unified force. அந்த ஆதி மூல சக்தி தான் இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியது என்று சொல்லும்போது, எந்த ஆதி மூல சக்தி இன்று நாம் சொல்லுகிற கிராவிட்டி என்று சொல்வதற்கு காரணமாக, முழு முதற் காரணமாக இருந்ததோ அது நியூட்டனின் அறிந்து கொள்ள முடியவில்லை. நியூட்டன் அதை அறிந்து கொள்ள முடியாததால் கிராவிட்டி என்பதை பொருளில் வைத்தார். ஐன்ஸ்டைனும் அதை அறிந்து கொள்ள முடியாததால் தான் பொருள் இந்த ஸ்பேஸ் மீது தனது பரிணாமத்தை, தனது எஃபெக்டை செலுத்துகிறது என்றார். அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸ் தான் கிராவிட்டி என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் புரிந்து கொள்ள முடியாததால் அந்த பிரபஞ்சத்தினுடைய மலர்ச்சியை ஆரம்பிப்பதற்கு காட் அவசியம் என்று அதை காட் மேல் போட்டார். ஆனால் இந்த மலர்ச்சியையும் அன்மேனிஃபெஸ்டட்லிருந்து மேனிஃபெஸ்ட் வருவதற்கான எவல்யூஷனுக்கான அந்த மலர்ச்சியை ஆரம்பிப்பது the unified force, that is a self-compressive surrounding pressure force, and that is the real gravity. ஆக மகரிஷி சொல்லுகிற gravity is the unified force என்று சொல்லுகிற அந்த ஒரே வாக்கியத்தில் இத்தனை பேர்களுடைய அந்த தியரிகளின் சாராம்சங்கள் அதில் அடங்கிவிடுகின்றன என்று பார்க்கும்போது, கிராவிட்டி இஸ் a unified force என்று சொல்வதனால் என்ன நமக்கு மேற்கொண்ட தகவல்கள் கிடைக்கின்றன என்பதையும் பார்க்க வேண்டும். ஆக நமது இந்த சுத்தவெளி நிலைக்கு போகிறோம். சுத்தவெளி நிலைக்கு போகும்போது அங்கே தனது பரிணாமத்தை அது ஆரம்பிக்கிறது. ஒரு முறை ஐன்ஸ்டைன் கேட்ட கேள்வி ஏனென்றால், அந்த பரிணாமத்தை ஆரம்பிப்பதற்கான அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸை ஐன்ஸ்டைன் அறியாது இருந்ததால் அவருக்குள்ளாகவே ஒரு புதிர் இருந்தது. எப்படி நியூட்டனுக்கு ஒரு புதிர் இருந்தது, ஒவ்வொரு பொருளும் தன்னை ஈர்த்து கொண்டால் எப்படி அவைகளெல்லாம் மோதாமல் இருக்கின்றன என்று நியூட்டன் கேட்டதை போல ஐன்ஸ்டைனும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். பிரபஞ்சம் மலர்ந்ததற்கு அப்புறம் நாம் எத்தனையோ விஷயங்களே பேசிக்கொண்டிருக்கிறோம். பார்ட்டிகிள் அட்ராக்ட்ஸ் பார்ட்டிகிள், ஆர் த பார்ட்டிகிள் ஆக்ட்ஸ் ஆன் த ஸ்பேஸ் என்று பிரபஞ்சம் மலர்ந்ததற்கு பிறகு நாம் எத்தனையோ விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஐன்ஸ்டைன் கூறினார் ஒரு மகா சபையில், நாம் இப்பொழுது பேசுவதையெல்லாம் நிறுத்துங்கள், நமது சாமியங்களையும் கணக்குகள் போடுவதையும் நிறுத்துங்கள். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது யார், இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது என்ற அந்த ஆதி ரகசியத்தை யாராவது கூறுவீர்களா?
இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது என்ற அந்த ஆதி ரகசியத்தை யாராவது கூறுவீர்களா என்ற அந்த கேள்விக்கு ஐன்ஸ்டைனுக்கு கடைசி வரை விடை வரவில்லை. உருவானதற்கு பிறகுதான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒழிய அன்மேனிஃபெஸ்டட்ல இருந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆனதுக்கான அந்த காரணம், முழு முதற் காரணம் என்ன என்பதை ஐன்ஸ்டைன் அறிய முடியாத அந்த ரகசியத்தை மகரிஷி அவர்கள் அந்த கிராவிட்டி என்ற அந்த பாடலில் வருகிறது, அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டம் அனைத்துமாக்கி. ஆக இந்த பிரபஞ்சத்திற்கான அந்த அந்த இவல்யூஷன் ஆரம்பித்த அந்த விசை, அந்த இவல்யூஷனை ஆரம்பித்த விஷயம் என்ன? ஆரம்பித்த விசைதான் அழுத்தம் எனும் உந்து ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் என்று சொல்லும்போது, அந்த செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் which in its intensification, அது தனது நெருக்கத்தை சுருக்கத்தை ஆரம்பித்து சுருக்கி இன்டென்சிஃபை ஆகும்போது, அந்த இன்டென்சிஃபை ஆகிற அந்த இடத்தில் தான் அங்கே அந்த தற்சுழற்சி அடைந்து அந்த அணு பிறக்கிறது. ஆக வாட் இஸ் தட் பரமா அணு? காரணம் என்ன? The self-compressive surrounding pressure force gets its intensification there, resulting in the formation of the Parama Anu, that Vedan. ஆக வேதான் என்ற அந்த ஒரு பொருள் அந்த சுத்தவெளியில் இருந்து பிறப்பதற்கு காரணம் அந்த இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் தி யூனிஃபைடு ஃபோர்ஸ் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். ஆக அது அந்த பரமா அணு பிறந்தவுடன் அது தற்சுழற்சி அடைந்து அந்த பரமா அணு பிறக்கிறது. ஆக இப்பொழுது ஐன்ஸ்டைனுடைய கேள்விக்கு விடையாக வருகிறது, which caused the Big Bang? The unified force which in its intensification produced a Vedan or பரமா அணு. பின்பு அந்த பரமா அணு தற்சுழற்சி அடைவதால் அங்கே ஒரு விரிவலைகள் வருகிறது. தற்சுழற்சி அடைகிற அந்த பரமா அணு அங்கு விரிவலையாக யோகான்கள் பிறக்கின்றன. அந்த விரிந்து கொண்டு போகின்ற அந்த பரமாணுக்களுடைய விரிந்து கொண்டு போகின்ற அந்த விரிவலைகள் தான் இன்னொரு பரமாணுவின் மோதி அந்த பரமாணுவுக்கும் இந்த பரமாணுக்கும் இடையே ஒரு தள்ளு சக்தியை உண்டாக்குகிறது. ஆக இந்த தள்ளு சக்தியை உண்டாக்குவதற்கான காரணம் அந்த பரமாணுக்களில் இருந்த சுழற்சி. ஆக இந்த சுழற்சி தான் அங்கே தள்ளு சக்தியாக மலர்கிறது. ஆக எந்த தள்ளு சக்தியை நியூட்டன் புரிந்து கொள்ள முடியவில்லையோ, எந்த தள்ளு இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நியூட்டன் புரிந்து கொள்ள முடியவில்லையோ, அது இந்த நமது பிரம்மஞானத்தில் சுழற்சியின் ஒரு நிலையாக அந்த தள்ளு சக்தி வருகிறது. ஆனால் அந்த சுழற்சி எங்கிருந்து வருகிறது? அந்த சுழற்சிக்கு காரணம் என்ன? அந்த சுழற்சிக்கு காரணம் த யூனிஃபைடு ஃபோர்ஸ் அண்ட் இன்டென்சிஃபிகேஷன். ஆக அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸே தான் சுழற்சியாக வருகிறது. அந்த சுழற்சியின் காரணமாகத்தான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வருகிறதுன்னு சொல்லும்போது, அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு மூல காரணமே அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸ் தான். ஆக அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸ் தான் இட் மேனிஃபெஸ்ட் ஆஸ் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று நாம் பார்க்கும்போது, அத்தனை தியரிஸ்களுக்கும் ஒரு முழு முதற் காரணமாக we have got the unified force என்று பார்க்கும்போது, இந்த பிரபஞ்சத்தின் ஆதி நிலையாக the real cause for the பிரபஞ்சம், for the universe is the unified force and that is the gravity என்று வரும்போது அந்த ஒரு டெஃபினிஷனை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக சிந்தனையாளர்கள் தான் அந்த இறைநிலையோடு ஒன்றி ஒரு விஷயத்தை பெறும்போது அதை பலவாறாக பல பக்கங்களில் கூற மாட்டார்கள், சுருக்கமாகத்தான் அதை கூறுவார்கள். ஆனால் அது மிக செறிவாக இருக்கும். ஆக மகரிஷியுடைய ஒரு டெஃபினிஷனை எடுத்து நம்ம அனைவரும் அறிந்த டெஃபினிஷன் பார்த்தோமானால், இந்த யூனிஃபைடு ஃபோர்ஸ் புத்தகத்தில் பின்னாடி ஒரு டெஃபினிஷன் இருக்கும். எவர் லாஸ்டிங், அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸினுடைய அந்த அட்ஜெக்டிவ்ஸ், தி எவர் லாஸ்டிங், சிங்குலர், ஆல்மைட்டி, ஆல் பெனிட்ரேட்டிவ், டார்க் மேட்டர், சூப்பர் ஃப்ளூயிட் என்ற எந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அந்த பிகினிங்காக இருக்கிற ஸ்டாட்டிக் ஸ்டேட்டினுடைய அட்ஜெக்டிவ்ஸ், அதனுடைய குணங்கள் எப்படிப்பட்டது என்று இதுவரைக்கும் வருகிறது. இதுவரைக்கும் வருவதால் தி எவர்லாஸ்டிங், சிங்குலர், ஆல்மைட்டி, ஆல் பெனட்ரேட்டிவ், டார்க் மேட்டர், சூப்பர் ஃப்ளூயிட் என்பதெல்லாம் அதனுடைய குணங்களாக வருகிறது. ஆக அந்த குணம் உடைய அந்த டார்க் மேட்டர் எப்படி தனது பரிணாமத்தை ஆரம்பிக்கிறது?
எப்படி தனது பரிணாமத்தை ஆரம்பிக்கிறது அதே வரிகளில் வருகிறது. with a potential of with a potential, இத்தனை குணங்களை உடைய அந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட் பரிணாமத்தை ஆரம்பிப்பதற்கு காரணம் with a potential of self compressive surrounding pressure force. ஆக அதற்கு முன்பாக வருவது அந்த ஆதி நிலையை விளக்குவதற்கான அட்ஜெக்டிவ்ஸ். அந்த ஆதி நிலை எப்படிப்பட்டது? everlasting, singular, almighty, superfluid, transparent எல்லாம் அந்த ஆதி நிலையை விளக்குவதற்கான அட்ஜெக்டிவ்ஸ், குணங்கள். அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட அந்த ஆதி நிலை எப்படி தனது பரிணாமத்தை ஆரம்பிக்கிறது? with a potential of self compressive surrounding pressure force which in its intensification results in the formation of the Vedans. And that Vedans spinning, because of the spinning, spreads the surrounding waves, you call it yogan, and that comes as the repulsive force between the two particles. ஆக நமது பிரபஞ்சம் அமைவதற்கான காரணம் ஆதி நிலையிலிருந்து எவல்யூஷன் ஆரம்பிப்பதற்கான காரணம் the unified force, and that unified force is the real gravity. ஆக gravity is the unified force என்று வரும்போது நமது ஐன்ஸ்டைன், நியூட்டன், ஸ்டீஃபன் ஹாக்கிங் அத்தனுடைய தத்துவங்களுக்கு மீறிய சில விஷயங்களை நமது மகரிஷியின் இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் இஸ் a unified, gravity is a unified force என்று சொல்கிற அந்த தத்துவம் நமக்கு தருகிறது. இதனுடைய இந்த தத்துவத்தை மேற்கொண்டு அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று சொல்லுகிறோமே, ஒரு பார்ட்டிகிள் வேதான் ஸ்பின் ஆவதால் due to its spinning it spreads a wave, and that comes as a repulsive force between the particles என்று சொல்லுகிற அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கணக்கில் எடுக்காததால் ஐன்ஸ்டைனுடைய தத்துவங்கள் கூட சில குறைகள் இருக்கின்றன. ஆக அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை, அந்த ஸ்பின்னிங்னால் வரக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கணக்கில் எடுத்துக்கொண்டோமானால் ஐன்ஸ்டைனுடைய சித்தாந்தங்கள் சற்று மாறுகின்றன. இதை ஐன்ஸ்டைனே அன்று அறிந்திருந்தார். ஐன்ஸ்டைன் இந்த சித்தாந்தத்தை கொடுக்கும்போது சில விஷயங்களுக்கு எனக்கு ஐன்ஸ்டைன் கூறியது, சில விஷயங்கள் எனக்கு புலப்படாமல் இருப்பதால், அப்படி புலப்படாத நிலையில் நான் எனது சாமியங்களை தருவதால் இந்த சாமியங்கள் முற்றிலுமான உண்மை அல்ல என்றார் ஐன்ஸ்டைன். 1915 இந்த சாமியத்தை ஐன்ஸ்டைன் எழுதிய போது இது முற்றிலுமான உண்மையான சாமியம் அல்ல, இதன் குறையை நான் அறிவேன் என்று சொல்லிய ஐன்ஸ்டைன், எனது சாமியத்தின் ஒரு பக்கம் சலவை கல்லால் ஆனது, இட் இஸ் பெர்ஃபெக்ட். ஆனால் எனது சாமியத்தின் மறுபக்கம் இட் இஸ் ஆஃப் பெரிஷபிள் வுட், அது பிற்காலத்தில் இதை மாற்றுவார்கள் என்று தீர்மானித்து இட் இஸ் ஆஃப் பெரிஷபிள் வுட் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பின்பு இந்த மூல பிரபஞ்சம் வருவதற்கான காரண விசை, இதை இரண்டையும் ஐன்ஸ்டைன் அறியவில்லை. ஆக இதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் போது ஐன்ஸ்டைனுடைய சித்தாந்தங்கள் மாறுகின்றன. எப்படி ஐன்ஸ்டைன் சித்தாந்தங்கள் மாறுகின்றன என்பதைத்தான் சென்ற ஆண்டு லண்டனில் நடந்த அந்த மகாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டது. நியூட்டன் தத்துவத்தில் உள்ள குறைகள் என்ன, ஐன்ஸ்டைன் தத்துவத்தில் உள்ள குறைகள் என்ன, ஸ்டீஃபன் ஹாக்கிங் எதை உணரவில்லை, ஸ்டீஃபன் ஹாக்கிங் முழுமையான ஒரு விஞ்ஞானியாக இருந்ததனால் அந்த மிஸ்டிக் பவரை அவர் உணரவில்லை. ஹூ காஸ்ட் த பிக் பேங் என்று கேட்கும்போது சுத்தவெளியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது என்று சொல்லக்கூடிய ஞானம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இல்லாமல் போய்விட்டது. ஆகவேதான் அங்கே அவர் அதை காட் என்று சொல்லிவிடுகிறார். ஆக எப்படி ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய தியரியில் சில குறைகள் உள்ளது, இந்த குறைகளை எப்படி நாம் போக்க முடியும், இதற்கு போக்கக்கூடிய ஒரு தியரி தான் அந்த செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸை கணக்கில் எடுப்பது என்று கூறி ஐன்ஸ்டைனுடைய சித்தாந்தங்கள் எவ்வாறு மாறுகின்றன என்பதைத்தான் சென்ற ஆண்டு நடந்த லண்டன் மகாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதே சாமியங்களை, அந்த திருத்தி அமைக்கப்பட்ட சாமியங்கள், ஐன்ஸ்டைனுடைய சாமியங்களை திருத்தி அமைத்து அதன் மூலமாக வருகிற அந்த பல விஷயங்களை சொல்லுவதற்காக, மேலும் சொல்வதற்காக இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் புனே நகரத்தில் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிராவிட்டி நடக்கவிருக்கிறது. அங்கும் மகரிஷனுடைய அந்த கருத்துக்களை வைத்து அங்கும் சில விஞ்ஞான பேப்பர்கள் அங்கு படிக்கவிருக்கின்றன இந்த ஆண்டிலும். ஆக இப்பொழுது மகரிஷினுடைய அந்த கிராவிட்டி இஸ் a யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்ற தத்துவத்தை இப்பொழுது உலகம் முழுவதுமாக இப்பொழுது பரவி கொண்டு வருகிறது. இதை நாம் பரவி கொண்டு வருகிற இந்த சமயத்தில் தான் அந்த லண்டனில் நடந்த மகான்களுடைய புத்தகங்கள் இப்பொழுது வெளிவந்து விட்டன.
லண்டன் மாகாணத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தொகுத்து அவர்கள் ஒரு புத்தகத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த புத்தகம் இன்று எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அனுப்பப்பட்டு இப்பொழுது எல்லா யூனிவர்சிட்டியினுடைய லைப்ரரியிலும் அந்த புத்தகம் இப்பொழுது கிடைக்கிறது. அந்த புத்தகத்தில் சில புதுமையான சில வாசகங்களை நாம் தந்திருக்கிறோம். அந்த புத்தகத்தில் ஒன்று, நாம் அதில் வேதான் என்றும், ஒரு வேதான் சுழல்வதால் இன்னொரு வேதான் சுழல்வதால் அவைகளுக்கிடையே ஒரு தள்ளு விசை வருகிறது. அந்த தள்ளு விசையை நாம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று சாதாரணமாக கூறினால் அதனுடைய மகத்துவம் சரியாக இருக்காது என்று சொல்லி, அப்படி வருகிற அந்த தள்ளு விசை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், எந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை நியூட்டன் அறிந்து கொள்ள முடியவில்லையோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை நாம் விஞ்ஞான மகாநாட்டில் அதற்கு மகரிஷினுடைய பெயரில் அதற்கு வேதாத்ரி ஃபோர்ஸ் என்று வைத்து இப்பொழுது அந்த புத்தகத்தில் அந்த வாக்கியங்கள் எல்லாம் வந்துவிட்டன. இப்பொழுது அறிஞர் மக்கள் விஞ்ஞானிகள் கையில் அந்த புத்தகம் இப்பொழுது இருக்கிறது. ஆக இனி மேற்கொண்டு அந்த விஞ்ஞானிகள் இந்த சுத்தவெளி தத்துவத்தில் ஏற்பட்டுள்ள இந்த கிராவிட்டி யூனிஃபைடு ஃபோர்ஸை வைத்துக்கொண்டு மறுபடியும் புதுமையான பல விஷயங்களை அவர்கள் கொடுப்பார்கள். ஆக இந்த 21ஆம் நூற்றாண்டில் வரப்போகிற இந்த கிராவிட்டி பற்றிய சில தத்துவங்கள் கண்டிப்பாக மாறத்தான் செய்யும். அப்படி கண்டிப்பாக மாறுகிற அந்த வேளையில் அந்த மாற்றத்திற்கு அடிப்படையாக அமைவதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட், கிராவிட்டி இஸ் த யூனிஃபைடு ஃபோர்ஸ். ஆக இன்றைய விஞ்ஞான கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த நூற்றாண்டின் ஒரு தலை சிறந்த வாக்கியமாக வருகிறது, த கிராவிட்டி இஸ் த யூனிஃபைடு ஃபோர்ஸ். அது விஞ்ஞானத்தின் அடிப்படை. அதே விஞ்ஞானத்தின் அடிப்படையாக விளங்குகிற இதே ஸ்டேட்மெண்ட், ஆல்மைட்டி, சிங்குலர், டார்க் மேட்டர் என்று சொல்லுகிற இந்த ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் வரும் பார்த்தோமானால் ஆதி நிலை எப்படிப்பட்டது என்பதையும் அது குறிக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு விஞ்ஞானத்திலும் ஆதி நிலையை பற்றி பேசுவது இல்லை. ஆதி நிலையை பற்றி பேசுகிற ஒரு தத்துவத்தில் இந்த பிரபஞ்சம் எவ்வாறு பரிணாமம் ஆனது என்பதை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. ஆக ஆதி நிலையை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சாரார். ஆதிநிலை பரிணாமம் அடைந்ததற்கு பிறகு இந்த பிரபஞ்சத்தை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சாரார். அவர்களுக்கு இடையே ஒரு கேப், அந்த கேப்பை இணைத்ததுதான் இந்த ஸ்டேட்மெண்ட், தி எவர்லாஸ்டிங், சிங்குலர், ஆல்மைட்டி, டார்க் மேட்டர் வித் அ பொட்டன்ஷியல் ஆஃப், அதுவே தான் வித் அ பொட்டன்ஷியல் ஆஃப் செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ். ஆக ஆதி நிலையை பற்றியும் பேசுகிறது பிரம்மஞானம். ஆதிநிலை எப்படி இந்த பிரபஞ்சமாக பரிணாமம் ஆனது என்பதை பற்றியும் பேசுகிறது பிரம்மஞானம். அதுதான் இந்த காலகட்டத்தின் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு என்று சொல்லும்போது, இந்த பிரபஞ்சம் உருவானதற்கு பிறகு பார்த்தோமானால் எப்படி இந்த உயிரினங்கள் தோன்றி பரிணாமம் ஆகின்றன. இங்கும் கூட பரிணாமம் என்று சொல்லும்போது நாம் டார்வினுக்கு வருகிறோம். ஆனால் டார்வினின் பரிணாம கொள்கை அதை விட பிரம்மஞானத்தின் பரிணாம கொள்கை முற்றிலுமாக சிறந்தது, உயர்ந்தது. ஏனென்றால் டார்வினுடைய பரிணாம கொள்கையை ஆரம்பிக்கும் இடம் ஓர் அறிவு உள்ள அந்த உயிரினத்தில் தான் டார்வின் பரிணாம கொள்கை ஆரம்பிக்கிறது. அமீபாவில் இருந்துதான் டார்வின் பரிணாம கொள்கை ஆரம்பிக்கிறது. டார்வின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஒன் செல் அமீபா. அந்த அமீபாவுக்கு முன்பாக சுத்த வெளியிலிருந்து அந்த அமீபா வரை என்ன இருந்தது? டார்வின் இஸ் நாட் கன்சர்ன்ட் அபவுட் தட், பட் he cannot also, because he talks things only from a scientific point of view. ஆகவே அமீபாவிற்கு முன்பாக சுத்தவெளியிலிருந்து சுத்தவெளி எப்படி பரிணாமமாகி எவல்யூஷன் ஆகி அமீபாவாக வந்தது அதை அங்கு பேசுவதில்லை. ஆக டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் இஸ் only half the truth. The remaining truth is applied by our பிரம்மஞானம். எப்படி சுத்தவெளியிலிருந்து பொருள் பரிணாமமானது, எப்படி பொருள் பரிணாமமாகி எப்படி உயிரினமாக வந்தது என்ற அந்த கேப் is applied by பிரம்மஞானம். அதை மகரிஷி அவர்கள் அழகாக ஒரு எளிய தமிழில் கூறுவார்கள். ஆதி எனும் பரம் பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி. எவல்யூஷன் ஸ்டார்ட்ஸ் வேர்? அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவைகள் கூடி பேதித்த அண்ட கோடிகளாகி மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி. இங்குதான் டார்வின் வருகிறார்.
பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி அதற்கு அப்புறம்தான் டார்வின் வருகிறார். ஆக தியரி ஆஃப் எவல்யூஷன் எடுத்துக்கொண்டால் டார்வின்ஸ் தியரி ஹேஸ் டு பி என்லார்ஜ்ட் அப் டு த பிகினிங். So Brahmanyanam has enlarged the Darwin's theory up to the very beginning. ஆரம்பத்தில் இருந்தே அந்த தியரி ஆரம்பிக்கிறது. இது பயாலஜியில் செய்கிற ஒரு மாற்றம். ஆக இன்றைய இயற்பியலில் இருக்கிற அந்த கிராவிட்டியினுடைய தத்துவங்கள் இன்று மாறப்போகின்றன. பயாலஜியில் நாம் காண்கின்ற அந்த டார்வின்ஸுடைய தத்துவங்களும் இனியும் மாற வேண்டும். பிறகு நாம் வருவது கெமிஸ்ட்ரி என்று கூறும்போது, கெமிஸ்ட்ரி நாம் படிக்கும்போது கெமிஸ்ட்ரி வல்லுநர்கள் ஒன்றை மட்டும் இன்று தவற விடுகிறார்கள். இந்த பொருள் இந்த குணம் உடையது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பொருளுக்கு அந்த குணம் வருவதற்கான காரணம் என்ன? அந்த பொருளுக்கு அந்த குணம் வருவதற்கான காரணம் என்ன என்பதை மட்டும் அவர்கள் அந்த அளவுக்கு போய் ஆராய்வதில்லை. அந்த பொருளுக்கு அந்த குணம் வருவதற்கான காரணம் என்ன என்று ஆராயும் போது அந்த மேக்னட்டிசம், அந்த பொருளில் அடங்கியுள்ள அந்த மேக்னட்டிசத்தை ஆராயும் போதுதான், அந்த மேக்னட்டிசனுடைய தன்மையை ஆராயும் போதுதான் ஏன் ஒவ்வொரு பொருளும் ஒரு குணத்தை உடையதாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் காண முடியும். ஆக அந்த யூனிவர்சல் மேக்னட்டிசம், பயோ மேக்னட்டிசம் என்ற அந்த மேக்னட்டிசத்தை மறுபடியும் விஞ்ஞானிகள் ஆராயும் போதுதான் கெமிக்கல் எலிமெண்ட்ஸுக்கு எப்படி குணங்கள் வருகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆக இயற்பியலாக இருந்தாலும் சரி, பயாலஜியாக இருந்தாலும் சரி, இன்றைய கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பலவிதமான சிக்கல்கள் நிறைந்ததாக இன்றைய நமது விஞ்ஞானம் இருந்து வருகிறது. கிராவிட்டி என்பதை இன்றும் சரிவர இன்றைய விஞ்ஞானம் புரிந்து கொள்ள முடியவில்லை. எவல்யூஷன் தியரியை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை இன்றைய விஞ்ஞானம். பொருள்களுக்கு எப்படி அந்த குணங்கள் வருகின்றன என்பதை இன்றைய விஞ்ஞானம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆக இன்றைய விஞ்ஞானத்தின் சிக்கல்களின் விடிவாக வருவதுதான் மகரிஷியின் பிரம்மஞானம். அப்படி வருகிற அந்த மகரிஷியின் பிரம்மஞானம் ஒரு எல்லோரும் புரிந்து கொள்ளபடியாக இருப்பதுதான் எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த கூஃபா கமிட்டியில் நாங்கள் இதை ஆராயும் போது இத்தனைக்கும் ஆதாரமாக இருப்பது எப்படி மிக எளிதாகவும் இருக்கிறது. ஆனால் ஒரு பழமொழி இருக்கிறது, ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள். ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள். எது எளிமையானதுனால் உண்மைதான். உண்மை எங்கு இருக்கிறதோ அங்கு எளிமை தானாக வந்து விடுகிறது. இது எளிமையாக இருப்பதற்கு காரணம் இது முழு உண்மையாக இருப்பதால் தான். ஆக இன்றைய விஞ்ஞானிகளுக்கு மகரிஷி கூறுகிற ஒரு அறைகூவல், இந்த பிரம்மஞானத்தின் மேல் எழுகிற பல விஷயங்களை இன்றைய விஞ்ஞானிகள் ஆராய வேண்டும். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் கண்டிப்பாக விஞ்ஞானிகள் இதை ஆராய முற்படுவார்கள். நமது சந்தோஷம், மகிழ்ச்சி என்னவென்றால் 21ஆம் நூற்றாண்டில் ஆராயப் போகிற அந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் நாம் இன்று முன்னோடியாக இருக்கிறோம். ஆக நம்மால் முடிந்த வரையில் மகரிஷியின் பிரம்மஞானத்தில் உள்ள விஞ்ஞான கருத்துக்களை எடுத்து நம்மால் முடிந்த வரையில் இன்றைய விஞ்ஞானிகளுக்கு கொடுத்து விட்டோமானால் வருகிற நூற்றாண்டுகளில் ஆராயப் போகிற விஞ்ஞானிகளுக்கு அது மிக எளிதாக அமையும். இந்த உலகமே இன்னொரு புதிய விஞ்ஞானத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அந்த விஞ்ஞானத்திற்காக, வரப்போகிற விஞ்ஞானத்திற்காக விதை இங்கு இருக்கிறது என்ற அளவில் இன்றைய உரையை முடித்து நாம் மறுபடியும் இன்று மாலை இது சம்பந்தப்பட்ட கிராவிட்டி சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் இருக்குமானால் நாம் இடைவேளையின் போது நாம் அதை டிஸ்கஸ் செய்து கொள்ளலாம். மறுபடியும் மகரிஷி அவர்களுடைய உரையை கேட்பதற்காக ஆஃப்டர் லஞ்ச் we will assemble here once again. வாழ்க வையகம், வாழ்க வளம். 4 மணிக்கு 4:30 இல்லை, எல்லாரும் சௌகரியம் பார்க்கணும். 4 மணிக்கு உட்காரலாமா, 4:30 மணிக்கு உட்காரலாமா? அதெல்லாம் ஒதுங்க வேண்டியது ஒதுக்க வேண்டியதெல்லாம் வேண்டாம். பேச வேண்டிய தத்துவம் இன்னைக்கு காலையில் இது வரைக்கும் நடந்தது. எப்படி அந்த மரத்தினுடைய தன்மையெல்லாம் விதையில் சுருங்கி இருக்குதோ அதுபோல் இந்த உலகத்தினுடைய தேவை எல்லாம் சுருங்கி இப்போ இங்கே சின்ன சபையில் இருக்குது. இப்போ இங்கேருந்து மலரணும். சாதாரண இப்போ நீங்கள் பேசின இன்னை காலையில் இது வரைக்கும் பேசின விஷயங்கள் சாதாரணமான விஷயமா? பெரிய மகாநாடுகளில் உலகளாவிய சிந்தனையாளர்கள்லாம் சேர வேண்டிய இடத்துல
பேச வேண்டியது. ஆனால் இங்கே பேசிட்டோம். ஆனால் அப்படித்தான் படிப்படியாக வெளியே வரணும். அதனால் நீங்கள் இதை சயின்ஸ் உலகத்துக்கு பரவிடுறதில்ல சாதாரண சிந்தனையாளர்களுக்கு சொல்லும்போது, என்னென்ன பக்திமான்களுக்கு சொல்லும்போது என்னென்ன தடை உண்டாகும் என்றது நீங்களே கணிச்சு பார்க்குற போது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தடையும் சந்தேகம் இருந்தால் அது வெளிப்பாடாக இருந்தால் தான் நாம் எல்லாவற்றையும் கடந்து போகிறதுக்கு வாராதி கட்ட முடியும். வாழ்க வளமுடன். இதோட முயற்சிக்கிறேன்.